அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே அடிக்கொருக்கா நம்ம கோவில்களுக்கு போவோம், வாரம் ஒருக்கா கோவிலுக்கு போவோம், மாசம் ஒருக்கா கோவிலுக்கு போவோம். இன்னும் ஏன் டெய்லியும் கோவிலுக்கு போறவங்களும் இருக்காங்க. கோவிலுக்கு நம்ம போய் மனதார வேண்டுதல் வச்சு நம்ம போகும்போதே நிறைய மாலை பூவு எல்லாம் அந்த தெய்வத்தை அவ்வளவு அலங்காரத்தோட அழகா பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு நிறைய வாங்கி கொண்டுட்டு போய் அவங்களுக்கு சாத்தி நிறைய வகையான வழிபாடுகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். இதை தொடர்ச்சியா நம்ம செய்ய 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 குறிப்பிட்ட காலத்துல ஒரு சிலருக்கு அந்த தெய்வத்தை பார்த்த உடனே, அந்த தெய்வத்தோட அனுக்கிரகம் கிடைச்ச உடனே, உணர்வு ரீதியா அந்த தெய்வத்தை நம்ம உணர ஆரம்பிச்ச உடனே நமக்கு கண்ணுல தானா கண்ணீர் வர ஆரம்பிச்சோம். அப்படியே அழுகியா ஒரு கண்ணுல தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னு தெரியாது. நமக்கு சோகமும் இருக்காது, ஆனந்தம் ரொம்ப ஆனந்தமாகவும் இருக்க மாட்டோம். ஆனா கண்ணீர் மட்டும் ஏனே தெரியாம அந்த கண்ணுல வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னு உங்களுக்கு அது தெரியுமா? அதே மாதிரியே ஒரு சிலருக்கு அந்த தெய்வத்தை பார்த்து வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருக்கும் போது, வழிபட்டுக்கிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்திலேயே வெறும் கொட்டாவியா வர ஆரம்பிச்சிடும். எந்த கோயிலுக்குள்ள போனாலும் அவங்களுக்கு வெறும் கொட்டாவியா வரும், தூக்கமா வரும். பக்கத்துல இருக்கிறவங்க கூட சங்கடப்படுவாங்க, என்னடா இவன் கோயிலுக்கு சாமி கூட போட்டு கொட்டாவியா விட்டுட்டு இருக்கிறியான்னு ரொம்ப சங்கடப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நிறைய நடந்திருக்கு. அந்த கொட்டாவியா வர்றதுக்கான காரணம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கான விஞ்ஞான பூர்வமான விளக்கம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு சிலர் வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, மனதார நொந்து போய் வெந்து போய் சாமி கும்பிட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு சாமி, எனக்கு கடன் இருக்கு, எனக்கு வியாபாரத்துல நட்டமாகிக்கிட்டே இருக்கு, குடும்பத்துக்குள்ள சந்தோஷமே இல்லை. மனசார வேண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது மணி சத்தம் கேட்கும். அந்த மணி சத்தம் கேட்கறதுக்கான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னும் ஒரு சிலர் என்ன நடக்குதுன்னே தெரியாம, சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம இந்த தெய்வத்துக்கிட்ட அப்படியே மயங்கி போய் நிற்கும் போது திடீர்னு அந்த தெய்வத்தோட தலையில இருந்து பூ விழுக்கும், தெய்வத்தோட அந்த விக்கிரகத்துல இருந்து பூ விழுக்கும். அந்த பூ விழுகிறதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? நமக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கோயிலுக்குள்ள போய், நமக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட போய் நிற்கும் பொழுது, அவங்க கிட்ட அந்த வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதோ, இல்ல அந்த சுவாமியை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதோ, இல்ல அந்த சுவாமியை பார்த்து மெய் மறந்து நிற்கும் பொழுது நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். நம்மளை அறியாமையே நம்ம கதறி கதறி அழுகுவோம். நம்மளை அறியாமையே நம்ம ரொம்ப உணர்வோட அழுகும். நீங்க ஒரு சில இடத்துல பார்த்திருப்பீங்க, இந்த தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப அதிமிகுந்த தியானத்துல இருக்கும் பொழுது அவங்க கண்ணுல கண்ணீர் வடிய ஆரம்பிச்சிடும். ஒரு சிலர் கத்த ஆரம்பிச்சிடுவாங்க, ஒரு சிலர் கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்க சாதாரணமா கோயில்ல போய் நின்று மனதார அந்த தெய்வத்தை வேண்டும் பொழுது உங்க கண்ணுல இருந்து தண்ணி வர்றதுக்கு அதுவும் ஒரு வகையான காரணம் தான். மனசார, உடல் ரீதியா, உணர்வு ரீதியா அங்க இருக்கிற தெய்வத்துக்கூட நீங்க ரொம்ப ஒன்றி போய், ரொம்ப அட்டாச்மெண்டோட, ரொம்ப அந்த தெய்வத்தோட ரொம்ப பிணைப்புல நீங்க போகும் பொழுது உங்க கண்ணுல இருந்து தானா அந்த கண்ணீர் வடிய ஆரம்பிச்சு. ஒரு நல்ல உணர்ந்து பாருங்க, நீங்க ரொம்ப ஆனந்தமா இருந்தீங்கன்னா கண்ணீரா வரும், ஆனந்த கண்ணீர். உங்களால உங்களுடைய உணர்வுகளை உங்களால கையாள முடியாத சூழ்நிலைகள்ல உங்களுக்கு அந்த கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த தெய்வத்தை பார்த்து நீங்க ரொம்ப மனதார வணங்கும் பொழுது உங்களால உங்களையவே கண்ட்ரோல் பண்ண முடியலைங்கும் பொழுது அந்த நேரத்துல உங்களுக்கு கண்ணீரா வரும். அப்போ அதற்கான அர்த்தம், நீங்க அந்த தெய்வத்துக்கூட ஒன்னா உணர்வோட பிணைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ தெய்வம் உங்களுடைய உணர்வுகளை ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறது அதோட அர்த்தம். அது மட்டும் அல்ல, நீங்க அப்படி உணர்வோட அந்த தெய்வத்தோட நிற்கும் பொழுது உங்க உடம்புல இருக்கிற எல்லா சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா சக்கரங்களும் இயங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே தன்னால உங்க கண்ணுல கண்ணீர் வடிய ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த கண்ணீர் வடியும் வடிய 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 மனதார உணர்வோட அந்த தெய்வத்தை நீங்க வணங்க வணங்க உங்க உடல் ரீதியா, உணர்வு ரீதியா, ஆரோக்கியம் ரீதியான எல்லா பிரச்சனைகளையும் அவங்க சரி கட்டி வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த கண்ணீர் வர்றதுல அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. உங்க உணர்வு ரீதியான எல்லா உணர்வுகளுக்கும் இந்த கண்ணீர் தான் இறுதி முடிவா இருக்கும். அது சோகமா இருந்தாலும் சரி, ஆனந்தமா இருந்தாலும் சரி, இந்த தெய்வத்தை நோக்கின உணர்வுகளா இருந்தாலும் சரி. நீங்க ஒரு கோவில்ல போய் மனதார வேண்டும் பொழுது உங்க கண்ணுல கண்ணீர் வந்துருச்சுன்னா அந்த தெய்வம் உணர்வு ரீதியாக உங்களை ஏற்றுக்கொண்டது என்பதுதான் அதன் அர்த்தம். அழுதுருங்க. என்ன உணர்வுகள், என்ன வகையான சோகங்கள், என்ன வகையான வேதனைகள் உங்க மனசுல இருந்தாலும் அந்த தெய்வத்தை பார்த்த உடனே அழுதுருங்க. அழுதுட்டீங்கனாலே அது களைஞ்சு போயிடும். இந்த தெய்வத்தோட நீங்க ஒன்று நிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரியே கோவில்களுக்குள்ள போன உடனே நிறைய பேர்த்துக்கு வெறும் கொட்டாவியா வரும். நிறைய பேருக்கு வந்திருக்கு, நிறைய பேர் இது உணர்ந்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு அந்த குறிப்பிட்ட கோயில்களுக்குள்ள போனா மட்டும்தான் வரும், ஒரு சிலருக்கு எந்த கோவிலுக்கு போனாலும் கொட்டாவியா வரும். பக்கத்துல இருக்கிறவங்க என்னப்பா இவனுக்கு வெறும் கொட்டாவியா வந்துகிட்டு இருக்குது,
சங்கட்டமா இருக்கு. கோவில்ல வந்து தூங்கிட்டு இருக்கிறான் பாரு சோம்பேறி அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஆனா அதெல்லாம் உண்மையான விஷயம். ஒரு கோவிலுக்குள்ள போன உடனே ஒரு மனிதனுக்கு கொட்டாவியாக வருது, கொட்டாவி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உங்க உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே கொட்டாவி வடிவத்துல அது வெளியேறுதுன்னு அர்த்தம். நீங்க கோவிலுக்குள்ள போன உடனே அந்த தெய்வத்தினுடைய அருள் உங்க உடம்புக்குள்ள வருது அப்படின்னா, அந்த தெய்வத்தினுடைய பார்வை உங்கள் உடல் மேல் பற்றுது அப்படின்னாலே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம உடம்புல ஏறும் பொழுது நெகட்டிவ் எனர்ஜி உடம்ப விட்டு களைஞ்சு போயிடும். அதுதான் கோவிலினுடைய அடிப்படையான அர்த்தமே. அப்ப நீங்க அந்த கோவிலுக்குள்ள போய் நின்று அந்த தெய்வத்தை வணங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு வெறும் கொட்டாவியா வருது அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய பார்வை, அதாவது அந்த விக்கிரகத்துல இருந்து கருவறைக்குள்ள இருந்து வெளியில வர பாசிட்டிவ் எனர்ஜி உங்க உடம்புல முழுமையா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ உங்க உடல்ல இருக்கிற அந்த கெட்ட ஆவிகள், அதான் கொட்டாவி, கெட்ட ஆவிகள், நெகட்டிவ் எனர்ஜி உங்க வாய் வழியா அது வெளியில வரும். அது மேல எழும்பி வெளியில வரும் பொழுது கண்ணுல தண்ணி வரும், காதுல புகை போகும், கொட்டாவியா வரும். இது எல்லாமே உங்க உடம்புல இருக்கிற எனர்ஜி லெவலை அது சீர்படுத்துதுன்னு அர்த்தம். சாதாரணமா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உடம்புக்குள்ள வரணும்னா உங்க உடம்புக்குள்ள அந்த எனர்ஜி தங்குற மாதிரி இட வசதி வேணும். உங்க உடம்புக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி டக்குன்னு வந்து உள்ள தங்கிட முடியாது. அப்ப அது உள்ள வரும்பொழுது இதை வெளியில தள்ளும். இப்ப வெளியில எப்படி அது வெளியில வரும்? வெளியில வரும்போது உங்களுக்கு கொட்டாவிய வடிவத்துல அது வெளியில வரும். சாதாரணமா உங்களுக்கு மூச்சு நீங்க விடுறீங்க, ரொம்ப நேரம் மூச்சு அடைச்சு வச்சிருந்து திடீர்னு விட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு வாயில வரும், கண்ணுல தண்ணி வரும், காதுல புகை போகும், இதை நீங்க உணர்ந்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் இந்த கெட்ட ஆவிகள் வெளியில வரும் பொழுது வாயில கண்ணுல நீரா வரும், காதுல புகை போகும், இதெல்லாம் நடக்கும். அந்த கொட்டாவி வர்றதுக்கான காரணம், அதாவது உங்க உடம்புல இருக்க நெகட்டிவ் எனர்ஜிகளை அது களைச்சுக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். சோ அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிறது. இது தொடர்ந்து நம்மளுக்கு அந்த கொட்டாவி கொஞ்சம் காலத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். எல்லா நாளும் வந்துடாது, குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் அந்த கொட்டாவி வரும். இந்த கொட்டாவி வர வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கொட்டாவி நின்றுச்சு, அது நிக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த மனிதர்களுக்கு ஒண்ணு அருள் வரும், இல்ல தெய்வத்தினுடைய குரல் கேட்கும். குரல் கேட்கும்னா என்ன? தெய்வம் என்ன நினைக்குது, என்ன சொல்ல வருதுங்கிறத நம்மளால உணர முடியும். கனவுல வெறும் தெய்வமா வரும். தெய்வத்தோட ரொம்ப பிணைப்புக்குள்ள போயிருவீங்க. அந்த கொட்டாவி வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே நாள் இது நடந்துராது. குறிப்பிட்ட காலம் நீங்க கோவிலுக்கு போக போக அந்த கொட்டாவி வந்துகிட்டே இருக்கும். வந்து நின்னதுக்கு அப்புறமா இந்த தெய்வத்தை நீங்க உணர ஆரம்பிச்சிருவீங்க. அருள் வர்றவங்க எல்லாத்துக்குமே முதல்ல கொட்டாவி நிறைய வந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அருள் வரவே ஆரம்பிக்கும். சோ ஒரு கொட்டாவி நமக்கு கோவிலுக்குள்ள போனோடனே வருது அப்படின்னா உடலில் தேங்கி இருக்கும் கெட்ட ஆவிகள் வெளியேறுதுன்னு அர்த்தம். இன்னும் ஒரு சில கோவில்கள்ல நம்ம போய் மனசார அந்த தெய்வத்தை பார்த்து வணங்கி வேண்டி, எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு சுவாமி, எனக்கு குடும்பத்துக்குள்ள பெரிய கஷ்டமா இருக்கு, துன்பங்கள் நிறைய இருக்கு, கடன் தொல்லை இருக்கு, வியாபாரத்துல லாபமே இல்லை, வெறும் நஷ்டமா வருதுன்னு அப்படியே மனசார உருகி போய் அந்த கோவில நம்ம வேண்டி வச்சுட்டு நிற்போம். திடீர்னு அந்த நேரம் பாத்தீங்கன்னா மணி சத்தம் கேட்கும், டைன்னு ஒரு மணி சத்தம் கேட்கும். கருவறைக்குள்ள ஐயரோ பூசாரியோ மணி அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் உணர்ந்து இருந்தால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வேண்டுதல் தெய்வத்தினுடைய காதில் எட்டி விட்டது என்று அர்த்தம். நீங்க என்ன வேண்டீங்கிறத தெய்வம் கேட்டுடுச்சு. அப்பா கவலைப்படாத, நீ என்ன கேட்கிறேன்னு எனக்கு புரியுது, நான் அதை வாங்கிக்கிட்டேன், நேரம் வரும் பொழுது அதை நான் உனக்கு நடத்தி கொடுத்துடுறேன். அதுதான் அர்த்தம். ஒரு கோவிலுக்குள்ள நீங்க மனசார வேண்டிக்கிட்டு இருக்கும் போது மணி சத்தம் கேட்டால் அது உங்களுடைய வேண்டுதலை தெய்வம் கேட்டு விட்டது, கேட்டுக்கொண்டது என்று அர்த்தம். நேரம் வரும் பொழுது உன்னுடைய பிரச்சனையை நான் கவனித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறதா அதனுடைய அர்த்தம். இன்னும் ஒரு சிலர் அப்படியே கோவில்ல போய் நின்று மனசார அப்படியே தெய்வத்துக்கிட்ட உருகி போய், பா அம்மா தெய்வமே காளி, எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நான் மாட்டியிருக்கேன் அப்படின்னு அப்படியே உருகி நின்று வேண்டுவாங்க. எங்க கோயில் இது அதிகமா நடந்திருக்கு. எங்க கோயில்ல தெய்வம் மல்லிகைப்பூ கொடுத்துடுச்சுன்னா அவ்வளவுதான், அப்பவே அந்த காரியம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வேற எதையுமே யோசிக்கவே மாட்டாங்க. அவ்வளவு சீக்கிரம் எந்த பெண் தெய்வங்களும் மல்லிகைப்பூவே கொடுத்துறாரு. மல்லிகைப்பூ கொடுத்துடுச்சு அப்படின்னாலே அந்த காரியம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அப்ப நீங்க கோவில்ல போய் மனதார வேண்டி நிற்கும் பொழுது தெய்வத்தினுடைய விக்கிரகத்துல இருந்து, தெய்வத்தினுடைய சிலையில இருந்து பூ சரிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னா உங்க காரியங்கள் எல்லாம் முடிந்து விட்டது, உடனடியாக அதற்கான தீர்வு கிடைத்து விடும் என்று அர்த்தம். அதுலயும் ஒரு கணக்கு இருக்கு. அந்த பூ இடதுபுறமாக விழுந்தால் உடனே அந்த காரியம் நிவர்த்தி ஆகிவிடும், நடந்துவிடும் என்ற அர்த்தம். அதே பூ வலதுபுறம் விழுந்துச்சுன்னா கொஞ்சம் தாமதமாகி அதுக்கப்புறம் அந்த காரியம் நடக்கும் என்ற அர்த்தம். அதே பூ நேரா விழுந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கணும் அந்த காரியம் நடக்கிறதுக்குன்னு அர்த்தம். ஆக மொத்தத்துல நீங்க போய் நிக்கிற ஒரு கோவில்ல நீங்க வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது
அந்த தெய்வத்தினுடைய விக்கிரகத்திலேயோ சிலையிலயோ இருந்து பூ சரிஞ்சு விழுந்துருச்சுனாலே நீங்க வேண்டுதல் வச்ச காரியம் நடந்து விட்டது என்று அதன் அர்த்தம். அப்ப நீங்க ஒரு கோவிலுக்குள்ள போன உடனே உங்களுக்கு கண்ணீர் வந்தாலோ கொட்டாவி வந்தாலோ அதை ஒரு தவறான செயலா யாரும் நினைக்க வேண்டாம். அதெல்லாம் உங்களை அந்த தெய்வத்தினுடன் சேர்க்கும் பொருட்டு நடக்கும் காரியங்கள். அதே மாதிரியே மணி சத்தம் கேட்டால் உடனடியாக உங்களுடைய வேண்டுதலை தெய்வம் கேட்டுக்கொண்டது என்ற அர்த்தம். மணி சத்தம் கேட்டுருச்சு, ஏன் காரியம் நடக்கல அப்படின்னா யோசிக்க கூடாது. உங்க மணி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா உங்க வேண்டுதலை அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரியே பூ சரிஞ்சால் அதற்கான காரணங்களும் அதற்கான காரியங்களும் உடனடியாக நடந்துவிடும் என்று அதற்கான அர்த்தம். அதே மாதிரியே ஒரு கோவில்ல நம்ம வேண்டுதல் வச்சுட்டு இருக்கும்போது பூ சரியுது அப்படின்னா அந்த கோவில்ல இருக்கிற பூசாரி கூட எந்த பூ சரிஞ்சுதோ அந்த பூவை எடுத்து சம்பந்தப்பட்டவங்க கையில கொடுத்துடணும். அது அவங்களுக்காக வழங்கப்பட்ட ஆசீர்வாதம், அது அவங்களுக்காக தெய்வம் கொடுக்கிற வாக்குறுதி அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ அந்த பூவை எடுத்து சம்பந்தப்பட்ட அந்த பக்தர்கள் கையில கொடுத்துடணும் அந்த கோயில் பூசாரி. இன்னும் இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ளவும் ஆன்மீகத்தை விஞ்ஞானபூர்வமாக தெரிந்து கொள்ளவும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸையும் பாருங்க. நன்றி, வணக்கம்.